பல்வேறு வரிகளை விதித்து காங்கிரஸ் அரசு மாதாந்திர பட்ஜெட்டை எப்படியெல்லாம் உயர்த்தியது என்பதை யாரும் ஒருபோதும் மறக்க முடியாது என்று பிரதமர் மோடி கூறினார். டெல்லியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருது பெறவுள்ள ஆசிரியர்கள் மத்தியில் உரையாடிய அவர், ஆசிரியர்கள் ஒரு வலிமையான தேசத்திற்கும் அதிகாரம் பெற்ற சமூகத்திற்கும் அடித்தளம் என்று தெரிவித்தார். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நவராத்திரியின் முதல் நாளான செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வரும் என்று கூறிய அவர், புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பெரிதும் பயனடையும் என்று தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் அரசு பல்வேறு வரிகளை விதித்து மக்களின் மாதாந்திர பட்ஜெட்டை உயர்த்தியதை யாராலும் மறக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவை தன்னிறைவு பெற செய்வதற்கான தொடர் சீர்திருத்தங்கள் நிற்கப் போவதில்லை என்று நாட்டு மக்களுக்கு மீண்டும் கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.